நம்ம சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ஏதாவது சொல்லலாம்னு வெயிட் பண்ணுவாங்க. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. ஆல் தி பெஸ்ட் தவிர எனக்கு எப்படி டீ போடணும்னு தெரியும், எனக்கு எப்படி காஃபி போடணும்னு தெரியும். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கும். டீ டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் இந்த டீ அண்ட் காஃபி செக்மெண்ட்டில் அதிகமான ஃப்ரான்ச்சைசி பண்ணுறது நாங்கள் தான் பண்ணுறோம். நான் டீ டாக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பேன். சீரியஸ்லி? எப்படி டைம் இருந்துச்சு உங்களுக்கு அந்த 10 டீ குடிக்கிறதுக்கு? டீ குடிச்சு போக மீதி டைமில் தான் வந்து ஒர்க்கே பண்ணுவேன். ஓகே. அண்ட் டீ டாக்கீஸோட டார்கெட் ஆடியன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா A கிளாஸ் அண்ட் B கிளாஸ் அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணி இது பண்ணுறோம். இப்போ என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸி கேட்டு வராங்க அப்படின்னா நான் வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ணி யாருக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கணும்னு பார்த்து தான் நாங்கள் கொடுப்போம். அதை வந்து பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவில் பண்ணோன்னா ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுவோம். டீ டாக்கீஸ் பொறுத்த வரைக்கும் ஆன் தி ஹோல் இது வரைக்கும் மொத்தமாக ஒரு 4400 ரிவ்யூஸ் வாங்கியிருக்கோம். அதில் 4.7 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கோம். இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமராக வரேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபுட்டை எதை சொல்லுவீங்க? நீங்கள் சாண்ட்விச். சில்க் சமிதா போஸ்டர்ஸ் பார்க்கறதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த போஸ்டர் எங்களுக்கு தரீங்களான்னு கேட்பாங்க. பிரியோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் விஜே அபிதா. ஸோ இன்னைக்கு யாரை மீட் பண்ண போகிறோம்னா டீ டாக்கீஸோட ஃபவுண்டர் அண்ட் CEO மிஸ்டர் சங்கர் நாராயணன் சார் தான். ஸோ அவர்கிட்ட பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். லைக் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருங்க, கம் டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கீங்க, ஃபவுண்டர் ஒரு டீ டாக்ஸ் எடுத்துக்கிட்டா இருக்கீங்க. ஆப்வியஸ்லி ஃபேமிலியில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கும்ல, இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கோம், IT ஜாப் போயிருக்கணுமே, அட்லீஸ்ட் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க அந்த மாதிரி இது சொன்னாங்களா, இல்லை ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க? இல்லை, யூஸ்வலாக எங்கள் ஃபேமிலியில் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா என் லைஃப் பார்ட்னர் தான் வந்து இல்லை இதிலேருந்து நான் ஆக்சுவலாக படித்ததுக்கேற்ற ஒர்க்கு ஒரு 10 இயர்ஸ் பண்ணிட்டேன். நானே ஆக்சுவலாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீ டாக்கீஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வாட் எவர் ஹேவிங் ரைட் நோ இது எல்லாமே என்னோடது. நான் சம்பாதிச்சு நானே எல்லாமே பண்ணேன். அப்படின்னும் போது அந்த ரோல் நான் ப்ளே பண்ணி முடிச்சிட்டேன். ஆமாம், இன்றைக்கி நான் என்னென்ன வச்சுருக்கனோ அது எல்லாமே நான் சம்பாதிச்சது தான். ஸோ நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணி அது ஏர்ன் பண்ண ஃபண்டில் தான் நான் வந்து டீ டாக்கீஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் டீ டாக்கீஸ் அப்படி தான் கேரி ஆகி போயிட்டுருக்கு. அதனால பெருசாக எனக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் ரிலேஷன்ஸ் கிட்ட சொல்லலை. தெரிய வரும்போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்னவா இருந்து? இப்போ சொல்லிட்டேன். எல்லாருமே வழக்கம் போல தானே அது. நம்ம சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ஏதாவது சொல்லலாம்னு வெயிட் பண்ணுவாங்க. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. ஆல் தி பெஸ்ட் தவிர. ஓகே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யங்ஸ்டர்ஸ் இப்போ வளர்ந்து வர ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? ஆக்சுவலி குட் கொஸ்டின். தேங்க்யூ ஃபார் திஸ் கொஸ்டின். என்னென்னா இப்போ அப்கமிங் வர்ற இது இப்போ எங்கிட்ட 22 அவுட்லெட்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் ஒரு 15 ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் ஹேண்டில் பண்ணுறேன். ஃப்ரம் த ஏஜ் 19 to 50 வரைக்கும். என்னோடய ஏஜ் 35. நான் வந்து ஒரு மிட் ரேஞ்சிலேருந்து 19 இருக்கிற ஃப்ரான்ச்சைசி ஓனரையும் ஹேண்டில் பண்ணுறேன், 50 இருக்கிற ஃப்ரான்ச்சைசி ஓனரையும் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இதில் எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகுறாங்க. எல்லா ஏஜ் குரூப்லேயுமே வந்து சக்ஸஸ் ஆகுறாங்க. டீ டாக்கீஸ் எஸ்பெஷலி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 19, 20, 22 இந்த ஏஜில் வர்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க இங்கே தான் கெரியரே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். அண்ட் யங்ஸ்டர்ஸ் பிஸ்னஸ்குள்ளார வர்றவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். படித்து முடித்த உடனே நான் வந்து இதுதான் பண்ணுவேன் அப்படின்லாம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுங்கள். இப்போ என்னோடய இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இங்கே சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ராடக்ட் கற்றுக் கொடுக்கறதுக்கு இல்லை, ஆனால் சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறதுக்கு, பீப்புள் ஹேண்ட்லிங்க்கு அதுக்கெலாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் சம்வேர். ஒரு 3 இயர்ஸ் மினிமம், ஒரு 3 இயர்ஸ் எங்கேயாவது ப்ராப்பர் லேர்னிங் இருக்கணும். நீங்கள் ஈவன் MBA முடிச்சுட்டு வந்தால் கூட ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணி அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, அங்கே என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கணும். அதாவது வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணால் எப்போதுமே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பெயின் இருக்கும். தானாக சம்பாதிச்சு தானாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் பெயின் இருக்கும். இன்னொருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால யூ ஜஸ்ட் ஏர்ன் ஒரு 50% நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள், 50% வந்து டெப்டில் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகிடலாம். கேட்டுக்கங்க மக்களே, யங்ஸ்டர்ஸ்க்கான இது ஒரு பெஸ்ட் அட்வைஸ்னே சொல்லலாம். லைக் நம்மளுடைய விஷன் அண்ட் மிஷன்ஸ் என்னவா இருக்குது இப்போ? ஓகே, டீ டாக்கீஸோட விஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இன்டென்ஷனில் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ஃபேமிலி, ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பெரிய அவுட்லெட்ஸில் அதிகமாக பே பண்ணால் என்ன ஆம்பியன்ஸ் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி கிடைக்குமோ, என்ன ஹாஸ்பிட்டாலிட்டி கிடைக்குமோ அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த சர்வீஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து எங்களோட மெயின் மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எப்படி வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஆண்டர்ப்ரனர் ஆனனோ அதே மாதிரி இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் அண்ட் எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற டீம் அவங்க எல்லாத்தையும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணணுன்றது தான் எங்களோட. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். இது எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கொஷின்ஸ் கேட்கணும்னு இருக்குது. இப்போ நிறைய நம்ம இந்த சினிமாட்டிக் ஸ்டைல் அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். லைக் செலிபிரிட்டி சார் அது இங்கே வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ணா நகர் இட்ஸ் அ செலிபிரிட்டி அவுட்லெட். நம்மகிட்ட இருக்கிற அவுட்லெட்ஸில் பாதி அவுட்லெட்ஸ் வந்து செலிபிரிட்டி அவுட்லெட்ஸ் தான். நீங்கள் பாலவாக்கம்லாம் ஈவினிங் போனீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரிட்டிஸ் தான் இருப்பாங்க. அண்ட் அண்ணா நகர் இங்கேயுமே வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க, நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அவங்க எல்லாருமே வந்து என்னோடய போஸ்டர்ஸ் எங்கன்னு கேட்டுலாம் சண்டை போட்டிருக்காங்க. ஏன் போஸ்டர் வைக்கல, அவரோட நான் என்ன கம்மியாக பண்ணிட்டேன் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அது கேட்டால் அவங்களோட போஸ்டர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக காணத்தூரில் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் சார் வந்தார். அவர் வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொன்னார்னா, ஆல்ரெடி நான் உங்கள் ப்ராடக்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கன்சியூம் பண்ணியிருக்கேன், தெரியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். அதெல்லாம் எங்களுக்கு ப்ரௌடான மூமெண்ட். அவ்வளோதான். அது வந்து எங்களுக்கு ஃபியூல் போட்டு இன்னும் 2 கிலோமீட்டர் வேகமாக ஓட வைக்கிற மாதிரி. சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நாங்கள் தொடர்ந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அட்வைஸ், லைக் ஒரு பர்சன் வந்து நமக்கு சொல்கிறத நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னே நம்ம சொல்லலாம். லைக் ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அதில் நீங்கள் எப்படி அவங்களாம் வந்து கேட்டாங்களா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க? இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் தவிர்க்க முடியாதது. நம்ம வந்து இங்கே எவ்வளோ நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாலும் எவ்வளோ இது கொடுத்தாலும் ஆன்லைன் சேல்ன்றது வந்து தவிர்க்க முடியாது. நீங்கள் ஆன்லைன் ஃபுட் அக்ரிகேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சம் கமிஷன்ஸ் இருக்குது. அது கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவில் தான் பே பண்ண போகிறாங்க. நம்ம அதுக்கான சர்வீஸ் கொடுக்குறோம். அது வந்து எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இங்கே நம்ம அவுட்லெட்ஸோட நான் பீக் ஹவர்ஸ் ப்ளஸ் வந்து ரைனி டேஸ்லலாம் வந்து பெருசாக ஃப்ளோட்டிங் இருக்காது. அந்த டைம்லலாம் வந்து ஆன்லைன் சேல் நல்லா கை கொடுக்கும். காம்படிட்டிவ் பிராண்ட்ஸ்லாம் வந்து கம்பேர் வித் ஃப்ளோட்டிங் கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் தான் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகே. லைக் இப்போது நிறைய ஃப்ரான்ச்சைஸ்லாம் இருக்குது, பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னும் போது நம்ம இதில் இது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சார்? ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆம்பியன்ஸ் வந்தவொடனே நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க சொன்னாங்க. எஸ், ஆம்பியன்ஸ் அண்ட் தீம் பேஸ்ட் கஃபே. அது ஃபஸ்ட்டு வந்து ஆம்பியன்ஸ். நீங்கள் இந்த அவுட்லெட் ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆன அவுட்லெட் மாதிரியே இருக்காது. இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தது. எஸ், அப்போ எவ்ரி இயர் வந்து அதை ரெனோவேட் பண்ணுறோம், கீப் க்ளீன். ஏன்னா நம்ம டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ் வந்து ஏ அண்ட் பின்றதுனால அவங்க பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அண்ட் முக்கியமான யூனிக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற கஃபே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிஹைண்ட் த சீன் ஒன்று இருக்கும். ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், இல்லை ஒரு இது இருக்கும், அதுக்கு பின்னாடி ஓப்பன் கிச்சன். இங்கேருந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்க்க முடியும் நமக்கு எவ்வளோ ஹைஜீனாக ப்ராடக்ட் வருது, எவ்வளோ குவாலிட்டியாக ப்ராடக்ட் வருது அப்படின்றத பார்க்க முடியும். இது ஒரு ஃபஸ்ட்டு இது. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, குவாலிட்டியான ப்ராடக்ட் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஏற்கனவே சொல்கிற மாதிரி ரொம்ப அதிகமான குவாலிட்டியாக பொருளை மிட் ரேஞ்சில் நாங்கள் செல் பண்ணுறோம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் அந்த குவாலிட்டி கொடுக்குறோம். இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமராக வரேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபுட்டை எதை சொல்லுவீங்க? நீங்கள் சாண்ட்விச், ஆப்வியஸ்லி சாண்ட்விச். டீயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்க் போகிறீங்க அப்படின்னா மசாலா டீ சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபில்டர் காஃபி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் கஸ்டமர் எங்ககிட்ட சண்டை போடுவாங்க, அந்தளவுக்கு ஸ்பெஷல். ஓகே. ஸோ ஃபில்டர் காஃபி பேசிக்காகவே நான் ஒரு காஃபி லவர். ஸோ இங்கே டீ நான் எடுத்துக்கணும் அப்படி கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எது சொல்லுவீங்க சார்? சுலைமானி இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். சுலைமானி டீ வித்தவுட் மில்க். இன்டர்வியூ முடிக்கிறோம், அதை ட்ரை பண்ணுறோம். ஓகே. லைக் ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க. லைக் உங்கள் விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 26 இப்போ வரப்போது நெக்ஸ்ட் இயர்க்கான பிளான்ஸ் என்னவா இருக்குது, அந்த கோல்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி எங்களோட லாங் டேர்ம் கோல்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீ டாக்கீஸ் வந்து 234 கான்ஸ்டியூஷன்லேயும் பிச் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எங்கள் பிரியோட்டிவ் சார் நாங்கள் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம், அது சீக்கிரமாக நடக்கிறதுக்காக. 234 கான்ஸ்டியூஷன்லேயும் பண்ணணுன்றது தான் இது. ஃபஸ்ட்டு வந்து மெட்ரோ சிட்டியில் பண்ணிட்டோம். இப்போது வந்து கார்ப்பரேஷனில் நெக்ஸ்ட்டு காரைக்குடியில் ஒரு அவுட்லெட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து Tier 1 சிட்டி முடிச்சதுக்கப்புறமா Tier 2 அது மாதிரி போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளார 234 கான்ஸ்டியூஷன்லேயும் டீ டாக்கீஸ் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் பார்த்த ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா எவர் கிரீன் குயின்னே சொல்லலாம், சில்க் சுமிதா. ஸோ அவங்களுடைய ஃபேனா நீங்கள்? சரி, அதை பற்றி சொல்லலாமே. எங்கள் என்டையர் யூனிட்டுமே சில்க் சுமிதா ஃபேன் தான். யார் சில்க் சுமிதாக்கு ஃபேனாக இல்லை?
எல்லாருமே இதுதான் எங்களுக்கு கண்டென்ட், இதான் தமிழ்னு இப்போ வைப்பேன். எல்லாருமே சில்க் சுமிதாவோட ஆக்சுவலாக அவங்க வந்து ஆக்டர்ஸ்ன்றதை தாண்டி நல்ல ஹியூமன் பீயிங். நிறைய பேருக்கு எஸ் நிறைய பேருக்கு அது தெரியாது வெளியில். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வெளியில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் சில்க் சுமிதாவை ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 6 years ஆச்சு. இப்போ தான் லேட்டாக அது வருது. ஆக்சுவலாக அவங்க நல்ல ஹியூமன் பீயிங். அண்ட் மெயினாக நாங்கள் அந்த போஸ்டர்ஸில் என்ன பார்க்குறோம் அவங்களோட இமேஜஸில் அப்படின்னா, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அவங்களோட அந்த இதில். எஸ் அவங்க கண்ணில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக எல்லா போஸ்டர்ஸோடையும் கனெக்ட் பண்ண வைக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ சில்க் சுமிதா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்ட்ரஸ் மாத்திரம் தான் இருப்பாங்க, அது சில்க் சுமிதா மாத்திரம் தான். இதுக்கு அடுத்து அவங்க தான் இருப்பாங்க. அதுவாக தான் இருந்தது. எஸ். ஸோ 6 years நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஃபேஸ் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் எல்லா அவுட்லெட்ஸுமே தீம் பேஸ்டு கஃபே. நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து சில்க் சுமிதா போஸ்டர் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டுவோம். அதை ஓட்டிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற போஸ்டர்ஸ் எல்லாமே சில்க் சுமிதா போஸ்டர் வச்சு தான் பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. இப்போ கூட ஒரு ரியாலிட்டி ஷோஸ் கூட அவங்களோட தீமா வச்சு அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ், அவங்களுடைய சாங்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம முன்னாடி உங்களுக்கு மட்டும் நிறைய அவங்களுடைய ரசிகர்களுக்கு எல்லாமே அது ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கு. ஸோ அதுக்கு எங்கள் கஸ்டமர்ஸே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே, சில்க் சுமிதா போஸ்டர்ஸ் பார்க்கறதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த போஸ்டர் எங்களுக்கு தரீங்களான்னு கேட்பாங்க. ஓ, நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படி யாருக்காவது? இல்லை, இதுக்கப்புறம் பிளான் பண்ணியிருக்கோம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெடியாக இருந்துச்சுன்னா நாங்களே ஒன்று வாங்கிட்டு போவோம். சரி, எங்கள் டீம்லேயும் சில ஆட்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால் கூகுள் ரேட்டிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே. ஸோ அதில் நம்மளது வந்து 4.7 இருக்குது ஸ்டார் ரேட்டிங். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி ஒவ்வொரு அவுட்லெட்ஸ்லேயுமே வந்து வேரியஸ் ரேட்டிங் இருக்கும். நம்ம 5 ஸ்டார்லேருந்து 4.6 வரைக்கும் ரேட்டிங் இருக்கிற அவுட்லெட்ஸ் இருக்குது. டீ டாக்கீஸ் பொறுத்த வரைக்கும் ஆன் தி ஹோல் இது வரைக்கும் மொத்தமாக ஒரு 4400 ரிவ்யூஸ் வாங்கியிருக்கோம். அதில் 4.7 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% ஆர்கானிக்காக நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து டேரெக்டாக வந்த ஃபீட்பேக். நம்ம இன்றைக்கி மந்த்லி ரிவ்யூ கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட் மந்த் மொத்தம் வந்து 55,000 கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து இந்த மாதிரியான ஒரு ரிவ்யூஸ் வர்றதுன்றது வந்து இன்றைக்கி தேதிக்கு பீப்புள் வந்து கூகுள் ரிவ்யூ இல்லாமல் எங்கேயும் போய் கன்சியூம் பண்ணுறதே இல்லை. ஸோ ரிவ்யூவோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அந்த ரோல் வந்து ரொம்ப பெருசா நமக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கு. எவ்ரி டே த்ரூ குவாலிட்டி நீங்கள் கன்சிஸ்டண்டாக குவாலிட்டி டெலிவர் பண்ணாலோ, ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் கஸ்டமர்ஸ்லேருந்து அதை ஃபீல் பண்ணி வாங்கினா மட்டும்தான் உங்களால் அந்த ரேட்டிங் வாங்க முடியும். ஸோ அது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கூகுள் ரேட்டிங். இப்போ நாங்களும் நெக்ஸ்ட் இதை முடிக்கிறோம், நாங்களும் ரேட்டிங் உங்களுக்கு கொடுத்துட்டு பார்த்துட்டு சரி. அதே மாதிரி இப்போ நம்ம இப்போ ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறவங்க மந்த்லி பேசிஸில் நீங்கள் எந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்கு? சரி, ஃப்ரான்ச்சைஸியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணி தான் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணிடுறோம். பட் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் இப்போ 10th சப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிக்க முடியாதுன்ற மாதிரி பிஸ்னஸில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அவங்க 3 month வரைக்கும் எப்படி இருக்கும், 3 monthலேருந்து 1 year வரைக்கும் எப்படி இருக்கும், 1 yearலேருந்து 2nd year வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேஸஸ் இருக்குது. அந்த எல்லா ஃபேஸஸையும் அவங்க கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து மந்த் ஆன் மந்த் அவங்களோட P&L ரிவ்யூவாக இருக்கட்டும், அப்சர்வேஷன் ஆடிட்டாக இருக்கட்டும், அதை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஃபே நடத்துறதுக்கு இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே செக் ஷீட் இருக்கும், செக் பேனல் இருக்கும், சிஸ்டம் இருக்கும், பில்லிங் சாஃப்ட்வேர்லேருந்து இதிலேருந்து அது எல்லாத்தையும் எப்படி ப்ராப்பராக ட்ராக் பண்ணணும். அண்ட் அப்சர்வேஷன் ஆடிட்டு வரும்போது பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைஸி அவுட்லெட் எதை சரியாக பண்ணுறாங்க, எதை தப்பாக பண்ணுறாங்க, தப்பாக பண்ணுறதுக்கு என்ன ரெமெடி கொடுக்கணும், சரியாக பண்ணுறதை எப்படி என்கரேஜ் பண்ணி பண்ணணும், அதை எப்படி சிஸ்டமேட்டிக்காக பண்ணணுன்றதை வந்து கண்டினியூஸாக அவங்களோட இது பண்ணுறோம். எவ்ரி மந்த் P&L ரிவ்யூ கண்டக்ட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, எவ்வளோ லாஸில் இருக்கீங்க, எதனால் லாஸ் ஆச்சு, எதனால் ப்ராஃபிட் அதிகமாக வந்துச்சு, அந்த ப்ராஃபிட்டை கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி அப்படின்றது எல்லாத்தையும் நானே டேரெக்டாக வந்து P&L ரிவ்யூ பண்ணி பண்ணுறேன். ஸோ அது வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சூப்பர் சார். எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த மாதிரி பண்ணலைன்னு நினைக்கிறேன். மந்த்லி பேசிஸில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்தா லைக் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க சார். அதனால தான் இந்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இன்னும் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு நாங்கள் எங்கள் பிரியோ டிவி சார்பாக உங்களுக்கு விஷயத்தை தெரிவிச்சுக்கோம். உங்களோட பிஸியான ஒரு ஷெடியூலில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.
டீ டாக்கீஸோட ஃபவுண்டர் சங்கர் சார் வந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணார். ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், லைக் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து அவங்க எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கொஷின்ஸ் நம்ம கேட்டோம் அவங்ககிட்ட. அதுக்கு ரொம்பவே அழகாக பொறுமையாக நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ இதேமாரி வேறு ஒரு செக்மெண்ட்டில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் அபிதா. தேங்க்யூ.